வணக்க மக்களே, இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னா கரூரில் உள்ள மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கும் தான். நிறைய பேர் கேட்குறீங்க, விஜய் சாரை பார்க்க வந்தப்போ தானே இந்த மாதிரி எனக்கு விபத்து நடந்துச்சு, ஸோ விஜய் சார் ஏன் பார்க்க வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. முதலே சொல்கிறேன், இந்த வீடியோவில் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க, ஓகேவா? ஸோ விஜய் சார் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னா முறையாக பர்மிஷன் இல்லாமல் வர முடியாது. முதல் விஷயம், கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், போலீஸ்காரன்ட்ட பர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயத்தை தூக்கி போட்டு டக்குன்னு ஒரு மனுஷன் என்ட்ராகும்போது அவ்வளோ கூட்டம் கூடும். ஒரு பரப்புரைக்கு வரும்போது எவ்வளோ கூட்டம், அதனால் என்னென்ன நடந்து நிறைய தெரியும். இப்போ திடீர்னு ஆஸ்பத்திரி வந்து பார்க்கணும் வைக்கணும், பார்க்காம இருக்காரு, பத்திரிக்கையாளர்கள் கூட பேச இருக்காரு. அப்போ அந்த மனுஷன் எந்த அளவுக்கு நொறுங்கி போய் இருந்தாருன்னா எப்படி அவரால் பேச முடியும்? இப்போ எதுக்கு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு திட்டம் வந்துடுவீங்க? ஆனால் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து புஷ்பா 2 படம் ரிலீஸ் அப்போ அல்லு அர்ஜுன் சார் வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் எந்த அறிக்கையும் விடாமல் டக்குன்னு தேட்டருக்கு வந்தார். ஸோ அதனால் கூட்ட நெரிசலில் ஒரு பெண் வந்து உயிரிழந்தார் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்ன அப்படின்னா, சார் விஜய் சார் உங்களால் வர முடியலனாலும் உங்களுக்கு கீழே இருக்கவங்க, கட்சியில் உள்ள ஆட்கள், செயலாளர், பொதுச் செயலாளர், இவங்களெல்லாம் ஆஸ்பத்திரி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு முடிஞ்ச உதவி அவங்க செய்யலாம். அந்த வேண்டுகோள் மட்டும் நான் விடுக்கிறேன். நன்றி மக்களே.